solubility product of in the Ag2CrO4 is constant solubility product கொடுத்திருக்காங்க. KSP is equal to என்னது 1 into 10 power minus 12 கொடுத்திருக்காங்க. What is the solubility of Ag2CrO4 in ethanol concentration of AgNO3? So first in the Ag2CrO4 வந்து நம்ம வந்து அயனைசேஷன் மாதிரி எழுதிப்போமே. அயனைசேஷன் வந்து இது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகாது. ஸோ என்ன எப்படி எழுதலாம், 2Ag ப்ளஸ் CrO4 2 மைனஸ் அப்படி தானா. இதில் வந்து 2 இருக்குல்ல, அந்த 2 தான் முன்னாடியும் வரும், இதில் வந்து முன்னாடி வரும். ஓகே, ஐ நோ யூ ஹவ் டு இந்த அயனைசேஷன் எழுத தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது KSP எழுதணும் அப்படின்னா, KSPனா என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ப்ளஸ் into concentration of CrO4 2 minus. ஓகேவா, இதில் வந்து ஸ்கொயர் வரும், ஏன்னா Ag 2 டைம்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ப்ளஸ்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ Ag2 இப்போ வந்து கன்சிடர், இப்போ வந்து ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து 0.1 m இருக்குது வச்சுக்கோங்க. இந்த Ag ப்ளஸ்க்குள்ள கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும்னா 2 into 0.1 கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதே இது CrO4 2 மைனஸ்க்கு வந்து 0.1 தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பேசிக்காக என்னென்னா இது வந்து Ag ப்ளஸ்ஸும் இந்த காம்பவுண்டும் வந்து 1:2 ரேஷியோ, பட் தென் CrO4ம் அதுவும் வந்து 1:1 ரேஷியோ. ஸோ கான்சன்ட்ரேஷனை நம்ம எப்படி இல்லைனா 2 into S. எஸ்னா என்னது, இதுதான் எஸ், இனிஷியலாக உள்ள கான்சன்ட்ரேஷன் தான் எஸ்ன்னு எழுதுகிறோம். இதில் 2S வரும், இது வந்து S தான் இருக்கும். CrO4 மைனஸ் வந்து S தான், 2S the whole square. ஓகே, ஸோ KSPனா என்னது, 2 to 4 into S cube மாதிரி வரும். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த சாலிபிலிட்டி இப்போ சேஞ்ச் ஆக போகுது, இந்த S வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது இன் 0.01 m AgNO3. இப்போ AgNO3 இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகும், Ag ப்ளஸ்ஸாகவும் NO3 மைனஸாகவும் ஃபார்ம் ஆகும், அப்படிதானா. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.01. ஸோ இது வந்து 0.01 இருக்குன்னா Ag ப்ளஸும் 0.01 இருக்கும், இதுவுமே 0.01 இருக்கும். இப்போது இதில் பாருங்கள், காமனாக ரெண்டுக்கும் இந்த Ag ப்ளஸ் இருக்குது. Ag ப்ளஸ் வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ Ag ப்ளஸ் இருந்துச்சு, இதில் எவ்வளோ Ag ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, 2S. இந்த 2S வந்து ரெப்ரசன்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ப்ளஸ். இப்போது எக்ஸ்ட்ரா இவ்வளோ Ag ப்ளஸ் வந்து ஆட் ஆயிரும் அந்த சொல்யூஷனில். அப்போ Ag ப்ளஸுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும்னா 2S ப்ளஸ் 0.01. பட் தென் CrO4 மைனஸ் வந்து அதே தான் இருக்கும், அதுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் மாறாது, ஏன்னா வேறு எதுவும் காமனாக இல்லை, அப்படி தானே. ஸோ KSP இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நீங்கள் இப்போ எழுதிக்கணும். இப்போ இதில் வந்து இந்த 2S இருக்குல்ல, இட் வில் பி 2S இஸ் வெரி வெரி லெஸ்ஸர் தேன் திஸ் 0.01. ஏன்னா வந்து இந்த 0.01 வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டான AgNO3 நம்மளுக்கு வந்தது. ஸோ வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ, இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் வீக் எலக்ட்ரோலைட் தான், அதனால கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து எப்படி எழுதுவோம்னா KSP இஸ் ஈக்குவல் டு 0.01, இதில் ஸ்கொயர் வரும்ல, மேலே 2S மேலே ஸ்கொயர் வரும்ல, ஸ்கொயர் இன்ட்டு S. ஓகேவா, ஸோ அப்போ S இஸ் ஈக்குவல் டு KSP வேல்யூ என்னது 10 power minus 12, அப்படி தானே. ஸோ 10 power minus 12 divided by 0.01 the whole square. ஸோ ஆன்சர் என்னன்னா 10 power minus 8 வரும். ஓகேவா, ஸோ பேசிக்காக இப்போது இதை ஆட் பண்ணதும் சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு காம்பவுண்ட் இப்போ நம்ம காம்பவுண்டில் வந்து இருக்குன்னா, இப்போ Ag ப்ளஸ் அண்ட் சும்மா நான் எழுதுகிறேன் CrO4 2 மைனஸ். இப்போ நீங்கள் Ag ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா காமன் அயன் எஃபெக்ட்னு படிச்சிருப்பீங்க, அப்படி தானே. ஸோ ஒரு சைடில் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு அடுத்த சைடில் இது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்போ வந்து சாலிபிலிட்டி என்ன ஆகும், கம்மி ஆகும். சரியா, அதே இது நீங்கள் இந்த காம்பவுண்டை வந்து அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ரைட் சைட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நல்லாயிருக்கும், சாலிபிலிட்டி கூடும். ஓகேவா, நான் இன்னொன்று இதை வச்சு சொல்கிறேன்னே. இப்போ ஒரு BaOH2 எடுத்துக்கோங்க.
ஓகே, ஸோ இது வந்து Ba2+ ஆகும், அதுக்கப்புறமா 2OH மைனஸாகவும் வரும். இப்போ நீங்கள் வந்து OH மைனஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, NaOH ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து நிறைய போய் இது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா BaOH2ஆகவே இருக்கும். அப்போ நீங்கள் BaOH2 நிறைய ஆட் பண்ணிங்கன்னா தான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ எப்போ சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.